இந்த கதையை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதில் ஒரு மனிதனுடைய பொறுமை, அவனுடைய பிரார்த்தனை எவ்வளவு ஆழமானது என்று உங்களுக்கு புரியும். இந்த கதை பிடிச்சிருந்தா அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைக்குள்ள போகலாம். ஒரு சிறந்த பக்தர் ஒரு ஊரில் இருந்தார். ஒரு சமயம் அவருடைய பெயர் ஜெயதேவர். ஜெயதேவர் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார். சிறந்த பக்தரும் புலமை மிக்கவருமாகிய ஜெயதேவரின் வழி செலவிற்காக ஒரு அரசன் அவரை வரவழைத்து சிறந்த மரியாதைகள் செய்வித்து நிறைய பணத்தையும் கொடுத்தார். அரசர் ஜெயதேவருக்கு அளித்த பரிசிலை பற்றி கேள்வியுற்ற சில திருடர்கள் பேராசை கொண்டு அவருடைய செல்வத்தை கவருவதற்காக அவருடன் வந்து சேர்ந்து கொண்டனர். ஜெயதேவரோ பரம ஞானி. இந்த லோபிகளின் எண்ணம் பற்றி சிந்தனை அவருக்கு ஏன்? அவரோ பகவானை எண்ணி துதிப்பாடல்களை பாடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தார். மக்கள் நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு இடத்திற்கு வந்ததும் திருடர்கள் ஜெயதேவரின் கைகளையும் கால்களையும் வெட்டி ஒரு பாலும் கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு அவரிடம் இருந்த செல்வங்களை எல்லாம் மூட்டையாக கட்டிக்கொண்டு சென்று விட்டனர். கிணற்றில் தண்ணீர் இல்லாததால் நினைவு திரும்பிய ஜெயதேவர் மறுபடியும் பஜனை செய்ய தொடங்கினார். அப்போது அந்த வழியாக கௌடேஸ்வர அரசர் லக்ஷ்மணசேன் சேனையுடன் வந்தார். கிணற்றில் உள்ளிருந்து மனிதனின் குரல் வரவே அரசர் உடனே அங்கே நின்று ஆட்களை விட்டு ஜெயதேவரை வெளியே எடுத்து வரச் செய்தார். அவரை அரண்மனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை செய்வித்தார். ஜெயதேவரின் அறிவும் பக்தியும் அரசரை மிகவும் கவர்ந்தது. அவரை தம் ஆஸ்தான கவிஞர் ஆக்கியதுடன் குலகுருவாகவும் நியமித்து கொண்டார். அரசர் எவ்வளவோ தடவை கேட்டும் ஜெயதேவர் தன் கை கால்களை வெட்டியது யார் என்று சொல்ல மறுத்துவிட்டார். ஒரு தடவை அரண்மனையில் ஏதோ ஒரு விழாவிற்காக பெரிய கொண்டாட்டம் நடைபெற்றது. மிகவும் அதிகமான எண்ணிக்கையில் பிச்சைக்காரர்களும் சாதுக்களும் அந்தணர்களும் சாப்பிட வந்தனர். அந்த கூட்டத்தினருடன் ஜெயதேவரின் கைகளையும் கால்களையும் துண்டித்து போட்ட திருடர்களும் சாது வேடத்தில் வந்திருந்தனர். குலகுருவான முடமான ஜெயதேவரை கண்டதும் திருடர்கள் சப்த நாடிகளும் ஒடுங்கிவிட்டன. ஜெயதேவரும் அவர்களை பார்த்ததுமே அடையாளம் தெரிந்து கொண்டார். அரசரை நோக்கி, மன்னா, என் பழைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் பணம் கூட கொடுத்தனுப்பலாம் என்றார் ஜெயதேவர். அரசர் திருடர்களை அருகில் அழைத்தார். திருடர்கள், சரி, இன்றுடன் நாம் தொலைந்தோம் என்று நினைத்து கொண்டே பயத்துடன் சென்றனர். ஆனால் அவர்களுக்கு தங்கள் கண்களே நம்ப முடியவில்லை. ஏனெனில் அரசரோ அவர்களை நன்கு உபசரித்து மரியாதை செய்வித்து வேண்டிய அளவு பொன்னையும் அளித்தார். திருடர்கள் கூடிய விரைவில் அந்த இடத்தை விட்டு அகல எண்ணினார். அரசரோ ஜெயதேவரின் நண்பர்கள் என்று நினைத்து அவர்களுக்கு அதிகமான பொன்னை கொடுத்து அவர்கள் ஜாக்கிரதையாக வீடு செல்வதற்காக சில வீரர்களையும் துணைக்கு அனுப்பி வைத்தார். செல்லும் வழியில் இயற்கையாகவே ஏற்படும் ஆவலின் பேரில் ஒரு சேவகன் அவர்களிடம், ஜெயதேவருடன் உங்களுக்கு எந்த வகையில் தொடர்பு ஏற்பட்டது என்று கேட்டார். திருடர்கள் மிகவும் மகிழ்ந்து விட்டனர். ஒரு திருடன் கூறினான், நாங்கள் அனைவரும் ஒரே நாட்டில் அரசாங்க ஊழியர்களாக இருந்தோம். உங்கள் நாட்டில் எவன் பிரதான இடத்தில் வைத்து பூஜிக்கப்படுகிறீர்களோ அந்த ஜெயதேவன் ஒரு சமயம் மிகவும் கேவலமான ஒரு காரியத்தை செய்யவே எங்கள் அரசர் அவனுக்கு மரண தண்டனை அளிக்கும்படி உத்தரவிட்டார். ஆனால் நாங்கள் மிகவும் நல்ல மனமுடையவர்கள். அதனால் ஜெயதேவனை கொல்ல மனமின்றி அவனது கைகளையும் கால்களையும் மட்டும் வெட்டிவிட்டு ஒரு பாலும் கிணற்றில் தள்ளிவிட்டோம். இவ்விதம் நாங்கள் அவனை உயிருடன் வாழவிட்டோம். எங்கே தான் செய்த காரியம் வெளியே தெரிந்துவிடுமோ என்று பயந்துதான் ஜெயதேவன் எங்களுக்கு இவ்வளவு மரியாதை செய்துள்ளான். அந்த பொல்லாத திருடனின் அபாண்ட பேச்சை கேட்ட பரந்தாமனுக்கோ பொறுக்கவில்லை போலும். உடனே பூமியை பிளந்தது. திருடர்கள் அனைவரும் அந்த பள்ளத்துக்குள்ளே வீழ்ந்தனர். அரசனின் ஆட்களுக்கு எவ்வித தீங்கும் நேரவில்லை. பிரம்பிலிருந்து விடுபட்ட வீரர்கள் பரிசு பொருட்களுடன் நாட்டிற்கு திரும்பி மன்னனிடம் நடந்ததை கூறினர். ஜெயதேவரின் காதுக்கு விஷயம் எட்டியது. அவருக்கோ மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. அரசரிடம் ஜெயதேவர் நடந்தவற்றை விவரித்தார்.
மேலும் அவர் அரசரிடம், மன்னா, பாவம் மிகுந்த வறுமை தாங்காமல் தானே அவர்கள் அத்தகைய பாவத்தை செய்தனர். செல்வம் கிடைத்தால் மனம் திருந்துவார்கள் என்று எண்ணினேன். நான் அவர்களுக்கு பணம் கொடுக்கச் சொன்னேன். வறுமை துளைந்தால் அவர்கள் பாவ செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் நான் எத்தகைய துர்ப்பாக்கியசாலி! என்னால் அல்லவா அவர்கள் அனைவரும் இறக்க நேரிட்டது. கடவுள் அவர்களை மன்னிக்கட்டும். பகவானே, அவர்களுக்கு நற்கதி கொடு என்றார். அனைவரும் ஜெயதேவரின் பக்தியையும் தவற்றையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் எண்ணி போற்றி வணங்கினர். ஜெயதேவர் திருடர்களை மன்னிக்கும்படி பகவானின் பிரார்த்தித்த அந்த நேரத்தில் வெட்டப்பட்ட அவரது கைகளும் கால்களும் முன்னிலும் அதிக பொலிவுடன் தோன்றின என்று அவரது வரலாற்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? உண்மையான பக்தி இருந்தது அப்படின்னா பகவான் நம்மளுக்கு மனமிறங்கி எல்லா செல்வங்களையும் நம்மளுக்கு கொடுப்பார்னு தெரியுது. உண்மையான பக்தி பொறுமையோடு அனைவரும் இருங்க. அனைவருக்கும் நன்றி.